வணக்கம். நான் உங்கள் தோழனாக ஓயாத இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒரு நிமிடம் இளைப்பாரி நம் மனதோடு உரையாட வந்திருக்கும் தேடலுள்ள உள்ளங்களுக்கு இன்று நம் வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் அர்த்தமுள்ளதாக மாற்றப்போகும் ஒரு சிந்தனை இதோ. ஒரு சின்ன உதாரணத்தோடு ஆரம்பிப்போம். நம்ம கையில் ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அதை ரெண்டு பக்கமும் இழுத்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஒரு கட்டத்தில் அது தாங்க முடியாமல் அருந்து போயிடும் இல்லையா? நம்ம மனசும் இப்போ அப்படித்தாங்க இருக்கு. ஒரு பக்கம் நிஜமான நாம் நிற்கிறோம், இன்னொரு பக்கம் நாம் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கயிறு கட்டி நம்மளை நாமளே இழுத்துக்கிறோம். இந்த இழுபறி தான் மன அழுத்தம், கவலை, வலி எல்லாமே. இந்த ரப்பர் பேண்டை விடுறது எப்படி? அதுதான் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிற விஷயம். நாம் ஏன் நமக்கே எதிரியாக மாறுறோம்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசுலேருந்தே நமக்கு ஒரு பழக்கம் உருவாக்கப்படுது. அவனை பாரு, இவனை பாருன்னு சொல்லி சொல்லி நாம் எப்படி இருக்கோமோ அதை விட்டுட்டு வேற ஏதோ ஒன்றா மாற முயற்சி பண்ணுற சூழல் உருவாகுது. உதாரணத்துக்கு, ஒரு மாமரம் நான் ஏன் தென்னை மரம் மாதிரி உயரமாக இல்லைன்னு வருத்தப்பட்டா எப்படி இருக்கும்? அது சிரிப்பாக இருக்குல்ல? ஆனால் நாம் அதைத்தான் பண்ணுறோம். நாம் ஒரு மாமரம்னா இனிப்பான மாம்பழம் கொடுக்க முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு தேங்காய் கொடுக்க ஆசைப்பட்டா அங்கே தான் வலி பிறக்குது. வலி இஸ் ஈக்குவல் டு பிரிவினை. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை தவிர வேறு எதையோ தேடி ஓடும்போது நாம் நம்மக்கிட்ட இருந்தே பிரிஞ்சு போயிடுறோம். இந்த இடைவெளி தான் நரகம். ஒரு ஊரில் ஒரு சிற்பி இருந்தார். அவர் ஒரு பாறையை செதுக்கி அழகான சிலையாக மாற்றினார். அந்த அழகான சிலையோட கலை நயத்தில் மயங்கின ஒருத்தர் கேட்டார், எப்படி இவ்வளவு அழகான சிலையை செஞ்சீங்கன்னு. அதுக்கு அந்த சிற்பி சொன்னாராம், சிலையை நான் செய்யலை, அந்த பாறைக்குள்ளே ஏற்கனவே சிலை இருந்தது, சில வேண்டாத பகுதியை மட்டும்தான் நான் நீக்கினேன், அது ஒரு அழகான சிலையாக உருவாயிருச்சு அப்படின்னு. நம்ம வாழ்க்கையும் இதுதாங்க. நாம் புதுசாக ஏதோ ஒரு நல்லவனா, ஒரு சூப்பர் ஹீரோவா மாற வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிற அந்த பொய் பிம்பங்களை, நான் இப்படித்தான் இருக்கணுங்கிற பிடிவாதங்களை மட்டும் நீக்கினா போதும். நமக்குள்ள இருக்கிற அந்த அமைதியான அழகான மனுஷன் வெளியே வந்துடுவான். பேரின்பம்ங்கிறது ஏதோ இமயமலை உச்சியில் இல்லை, அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு. எப்போ நாம் இதுதான் நான், இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது இதுதான்னு முழு மனசோட ஏற்றுக்கிறோமோ, அப்போ அந்த இழுபறி நின்று ஆனந்தம் நம்ம தழுவிக்கும். யார் ஒருத்தர் தனக்குள்ளேயே சண்டை போட்டுக்கலையோ அவங்க உலகத்தில் யாரோடு சண்டை போட மாட்டாங்க. அந்த ஒருமைப்பாடு தான் நமக்கு தேவை. இன்னைக்கு ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. இன்னைக்கு நான் எனக்காக வாழ்ந்தனா, இல்லை நான் உருவாக்கி வச்சுக்கிற அந்த பொய் பிம்பத்துக்காக ஓடுனனா? நமக்காக வாழ ஆரம்பிப்போம், பிரிவினையை தவிர்ப்போம், பேரின்பத்தை அடைவோம். இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு நெருக்கமாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து கவனிங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.